வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரிபிரசாத். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தோட பார்ட் 2 பிரேக் டவுன் வீடியோவில் நாம் இன்னைக்கு இருக்கோம். ஆல்ரெடி பாதி படத்தை பார்ட் 1 பிரேக் டவுன் வீடியோவில் பிரேக் டவுன் போட்டாச்சு. டைம் கிடைச்சா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் படத்தோட செகண்ட் ஹாஃபை நம்ம பிரேக் டவுன் போட போகிறோம். படத்தோட செகண்ட் ஹாஃபில் எம்ஜே பீட்டர் கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரல, அந்த பாக்ஸை நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப கேட்டாங்க பீட்டர் பார்க்கர் அட்லீஸ்ட் நம்ம மீட் பண்ணதுக்கு அப்புறமாவது இந்த முடிவை எடுக்கலாம் அப்படின்னு பீட்டர் பார்க்கரை வர வைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் ஆஃப்கோர்ஸ் நம்ம டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் வரதுக்கு பதிலாக ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் பீட்டர் பார்க்கர் எங்க என்ட்ரி கொடுக்குறாரு. பட் ஆல்ரெடி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் MCUல தான் இருக்காரு. MCUல வேற ஒரு இடத்துல அவர் இருந்திருக்காரு. அந்த இடத்துல இருந்து நெட் ஓபன் பண்ண போர்ட்டல் மூலமா நெட்டோட வீட்டுக்கு வராரு. அவர் ஆல்ரெடி MCUக்கு வந்துட்டாரு. அதுக்கு காரணம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெல் தான். அந்த ஸ்பெல்ல எப்படி வில்லன்ஸ் எல்லாரும் அவங்க ரியாலிட்டியில இருந்து MCUக்கு வந்தாங்களோ அதே மாதிரி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மேக்கர் அந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் கேரக்டரும் அவங்க ரியாலிட்டியில இருந்து MCUக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி MCUல இருக்க அந்த ரெண்டு ஸ்பைடர்மேனை தான் நெட் அவரோட வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை கொஞ்சம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில ஃபேன்ஸ் நெட் டைரக்டா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் அவங்களோட ரியாலிட்டியில இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. அந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பெல் மூலமா நம்ம ரியாலிட்டிக்கு வரல, நெட் மூலமா தான் MCUக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கிடையாது. அந்த ஸ்லிங்கரிங் போர்ட்டலை யூஸ் பண்ணி ஒரு ரியாலிட்டிக்குள்ள நீங்க எங்க வேணாலும் டிராவல் பண்ண முடியும். பட் ஒரு ரியாலிட்டியில இருந்து இன்னொரு ரியாலிட்டிக்கு மல்டிவர்ஸ்ல டிராவல் பண்ண முடியாது. அதனால அந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பெல் மூலமா தான் MCUக்கு வந்திருக்காங்க. அண்ட் அங்க ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் என்ட்ரி கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பைடர்மேன் காஸ்டியூம்ல தான் அவர் என்ட்ரி கொடுத்திருப்பாரு. அதை பார்த்துட்டு அங்க நெட்டோட பாட்டி பயப்படுற மாதிரி ஒரு சீக்வன்ஸை காமிச்சிருப்பாங்க. ஒன்ஸ் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அவரோட மாஸ்கை கழட்டி நார்மலான பர்சன் தான் நான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அமைதியா போயிருப்பாங்க. இந்த பக்கம் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் என்ட்ரி வரப்ப அவர் ஸ்பைடர்மேன் காஸ்டியூம் இல்லாம சிம்பிளான என்ட்ரியை கொடுத்திருப்பாரு. அவரோட நார்மலான ஃபேஸை பார்த்து நெட்டோட பாட்டி சிரிச்சுக்கிட்டே ஹாய் சொல்லியிருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் மாஸ்கை போட்டுட்டு உங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு வந்தீங்கன்னா இனிஷியலா எல்லாருமே உங்களை தப்பா தான் பார்ப்பாங்க. அதே உங்களோட ஐடென்டிட்டியோட நீங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களை எல்லாரும் நல்ல விதமா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கறத இந்த ஒரு ஷார்ட் மூலமாவே கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ இதே தான் ஜே ஜோனா ஜேம்ஸ் திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு. நல்லவனா ஏன் மாஸ்கை போட்டிருக்க, மாஸ்க் கழட்டி உன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண வேண்டியதானே அப்படின்னு பேசியிருப்பாரு. பட் அதே நேரத்தில் ஐடென்டிட்டி ரிவீல் ஆனாலும் எந்தெந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இந்த நோ வே ஹோம் படத்திலேயே பார்த்திருப்பீங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் தான். ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் வந்த உடனே இவன் உண்மையிலுமே ஸ்பைடர்மேன் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எம்ஜே ஒரு பிரெட் எடுத்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் மேல இடுவாங்க. அதுக்கு அவர் எந்த ஒரு ஸ்பைடர் சென்ஸ் எஃபெக்டையும் காட்ட மாட்டாரு. அண்ட் அவரே மென்ஷன் பண்ணியிருப்பாரு, ஒரு பிரெட்டுக்கெல்லாம் என்னோட பீட்டர் டிங்கிள் வேலை செய்யாதுன்னு. ஜென்ரலா ஸ்பைடர் சென்ஸும் அதே மாதிரி தான் வேலை செய்யும். ரொம்ப ஆபத்தான விஷயத்துக்கு மட்டும்தான் ஸ்பைடர்மேனுக்கு அது ஒரு அலர்ட்டை கொடுக்கும். அதே இந்த பக்கம் பிரெட் எடுத்து தூக்கி எறியது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அவரோட ஸ்பைடர் சென்ஸ் வேலை செய்யாது. அந்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனை என்ட்ரி கொடுக்க வச்சு நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனுக்கும் எம்ஜேவுக்கும் சில கான்வர்சேஷன்ல வச்சிருக்காங்க. படத்தோட எண்டில் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் தான் எம்ஜேவா காப்பாற்ற போறாரு. அதுக்கு முன்னாடியே எம்ஜேவுக்கும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனுக்கும் ஏதோ ஒரு சின்ன கான்வர்சேஷன் வச்சு ரெண்டு பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டா தானே லாஸ்டா அவர் காப்பாற்றுறப்போ ஒரு நல்ல எமோஷனல் டச் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனை முதல்ல என்ட்ரி கொடுக்க வச்சு எம்ஜே கூட சில கான்வர்சேஷன் சீக்வன்ஸை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ட்ரி கொடுக்கறப்பவே ரொம்ப மெதுவா பொலைட்டா தான் என்ட்ரி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்கவே அவர் பேசுற ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்ப பொலைட்டா தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் 3 படத்துலலாம் ரொம்ப அக்ரெசிவான ஒரு பீட்டர் பார்க்கரை பார்த்திருப்பீங்க. அதுல இருந்து இப்போ எந்த அளவுக்கு மெச்சூரான ஒரு ஸ்பைடர்மேனா மாறிட்டாரு அப்படிங்கிறத அவை காமிச்சிருக்காங்க. டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த சமயத்தில் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனுக்கு தான் நாமளும் எங்கேயாவது கவலைப்பட்டனா ஏதோ உயரமான ஒரு பில்டிங்ல தானே போய் உட்காந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாரு. பக்கம் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் கிரேசர் பில்டிங் மேல தான் உட்காந்து அவரோட கவலையை தீர்த்துட்டு இருப்பாரு. ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கோட டாப்ல அவரோட கவலையை தீர்த்துட்டு இருப்பாரு. பக்கம் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் அவரோட ஹை ஸ்கூல் பில்டிங் மேல உட்காந்துட்டு அவரோட கவலையை தீர்த்துட்டு இருப்பாரு. டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் அங்கதான் இருக்காரு அப்படிங்கிறது எம்ஜேவுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா இந்த விஷயத்தை ஆல்ரெடி படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பாங்க. அப்ப பீட்டர் எம்ஜே ரெண்டு பேருமே ஸ்கூல் பில்டிங் டாப்ல படுத்துட்டு இருக்கப்ப ரொம்பவே கிரேசியா இருக்கு, இங்க மேல டாப்ல உட்காந்து இருக்கிறதா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதனால எல்லாரும் அங்க டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் இருக்க இடத்துக்கு போறாங்க. அடுத்தது டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் அழுதுட்டு இருக்கப்ப எம்ஜே நெட் இவங்க ரெண்டு பேர் இனிஷியலா போய் அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கப்ப ரெண்டு ஸ்பைடர்மேன் இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எம்ஜே சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க சொல்றதுக்கு ஒரு 2-3 செகண்டுக்கு முன்னாடியே டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு இங்க யாரோ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவரோட தலையை தூக்கி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் எம்ஜே ரெண்டு பேர் இங்க வந்திருக்காங்கிற விஷயத்தையே சொல்லுவாங்க. அந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் நம்ம பீட்டர் பார்க்கருக்கு பிரச்சனை கொடுக்க போறதில்ல. பட் இருந்தாலும் ஸ்பைடர் சென்ஸ் இன்னொரு ஸ்பைடர்மேன் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இந்த விஷயத்தை ஸ்பைடர்மேன் இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் அனிமேஷன் படத்திலே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. விஷயத்தையும் இந்த படத்தில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் மீதி ரெண்டு ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இனிஷியலாக டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இல்லை இதெல்லாம் என்னோட பிரச்சனை கிடையாது, இது உங்கள் பிரச்சனை, நீங்களே அதை சமாளிச்சுக்கோங்க, நான் பட்டதெல்லாம் போதும், அவங்க எல்லாத்தையும் உங்களையும் நான் உங்களோட ரியாலிட்டிக்கு அனுப்பிச்சிடுறேன், அவங்கள சமாளிக்க வேண்டியது உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ப்ரெஸ்
ப்ரெஸ் பண்ணலான்னு எம்ஜே கையில் இருக்க பாக்ஸை வாங்க ட்ரை பண்ணுவார். எம்ஜே அந்த பாக்ஸை அவர் கையில் தராமல் பின் வாங்குவாங்க. ஸோ அந்த எம்ஜேவே பின் வாங்குறத பார்த்துட்டு தான் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு நம்ம ஒரு வேளை தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மேக்கர் இவங்க 2 பேரும் அவங்களோட பழைய வாழ்க்கையில் அங்கிள் பென் இழந்தது, இந்த பக்கம் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் குவென் ஸ்டேசி இழந்தது, இந்த எல்லா கதையும் சொல்லி ரிவெஞ்ச் அப்படிங்கிற விஷயம் என்னைக்குமே உனக்கு சந்தோஷத்தை தராது, நீ அந்த கிரீன் காப்ளினை கொன்னாலும் உனக்கான சந்தோஷம் கிடைக்காது அப்படிங்கிறத புரிய வைப்பாங்க. ஆல்ரெடி படத்தில் ஆண்ட்மே தான் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன்ட்ட வில்லன்ஸ் எல்லாத்தையும் சாக விடக்கூடாது, அவங்களையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த வில்லன்ஸை காப்பாற்ற போய் தான் ஆண்ட்மேவும் கடைசியாக செத்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ வில்லன்ஸை க்யூர் பண்ண போய் தான் ஆண்ட்மேவே செத்து போனாங்க. இப்போ அந்த வில்லன்ஸை க்யூர் பண்ணி நம்ம அனுப்பாமல் அவங்க சாகட்டும்னு திருப்பி அப்படியே அனுப்பிச்சா ஆண்ட்மே செத்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்காதுல்ல. அந்த விஷயத்தை டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு புரிய வச்சு அவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பைடர்மேன் அவங்க ஹை ஸ்கூல் லேபுக்கு போயிட்டு அந்த வில்லன்ஸுக்கு க்யூர் பண்ணுற விஷயத்தை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இனிஷியலா டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன், எலக்ட்ரோ சாண்ட்மேன் இவங்க 2 பேர்த்த க்யூர் பண்றதுக்கான டிவைஸ் உடஞ்சு போயிடுச்சு, அதை நான் சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற டைலாக் சொல்லுவாரு. இந்த பக்கம் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன், கர்ட் கார்னர்ஸ்க்கு ஆல்ரெடி நான் ஒரு சீரம் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால அவருக்கான சீரமை நானே ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் பாத்தீங்கன்னா விஷயத்துல அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை காமிச்சிருப்பாரு. அதே இந்த பக்கம் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் கிரீன் காப்ளினுக்கு ஒரு சீரம் ரெடி பண்றேன்னு சொல்றப்ப டாம் ஹாலண்டோட ரியாக்ஷன் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, டாக்டர் ஆக்டோபஸ் ஆல்ரெடி க்யூர் பண்ணியாச்சு, மீதி இருக்க 4 வில்லன்ஸ்ல எலக்ட்ரோ சாண்ட்மேன் 2 பேரும் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணல, அந்த இடத்துல இருந்து அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதே இந்த பக்கம் லிசார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா காப்ளினோட நடக்கிற சண்டையில இடையில அவர் உள்ள போகுது டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை அடிச்சு போட்டிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட ஆண்டமேஸ் ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல லிசார்டும் காரணமா இருந்திருக்காரு. அதனால லிசார்டை க்யூர் பண்றதுக்கு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை, அதனால அவரை க்யூர் பண்ணலாம்னு சொல்றப்ப லைட்டா அவரோட ரியாக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கும். அதே இந்த பக்கம் கிரீன் காப்ளின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்ட்மேவை டைரக்டாவே போட்டு தள்ளினது, அதனால அவரை க்யூர் பண்றதுக்கு அவருக்கு சுத்தமா விருப்பம் இருக்காது, அதனால தான் அவரை பத்தி பேசுறப்ப ரியாக்ஷன் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கும். அதை கூட சூப்பரா அந்த சீக்வன்ஸ்ல காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த சீக்வன்ஸ்ல கொஞ்ச நேரத்திலே 4 வில்லன்ஸுக்கான கியூரியும் ரெடி பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி கொஞ்ச நேரத்தில் அந்த 3 ஸ்பைடர்மேனால அந்த விஷயம் சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி டோபி மேக்கர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ரியாலிட்டியில நார்மன் ஆஸ்பாண்ட் செத்து போயிருந்தாலும் அவரை குணப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி ஒரு சீரமை நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப நாள் அவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அதனால தான் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே இப்ப நார்மன் ஆஸ்பானோட சீரம் அவர் ரெடி பண்ணிட்டாரு. இந்த பக்கம் லிசார்டோட சீரமா ஆல்ரெடி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 படத்திலேயே ரெடி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவர் ரெடி பண்ணல, குவென் ஸ்டேசி ரெடி பண்ணாங்க. ஸ்டில் அதோட ஃபார்முலா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால ஈஸியா அதுக்கான கியூரியும் ரெடி பண்ணிட்டாரு. இந்த பக்கம் எலக்ட்ரோ சாண்ட்மேன் இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி ஒரு கியூரை ரெடி பண்ணி தான் டாம் ஹாலண்ட் வச்சிருந்தாரு. அவங்க தப்பிச்சு போறப்ப அந்த கியூர் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதை திருப்பி டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் கொஞ்ச நேரத்திலே ரிப்பேர் பண்ணிட்டாரு. அடுத்து டோபி மேக்கர் அவரோட ஃப்ரெண்ட் ஹாரி ஆஸ்பான் எப்படி அவருக்கே வில்லனா மாறினாரு அப்படிங்கறத பத்தி நெட் கிட்ட சொல்றப்ப நெட்டுக்கு உடனே நாமளும் ஃபியூச்சர்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு வில்லனா மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். டேரக்டா டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் கிட்டே நான் ஃபியூச்சர்ல உனக்காகலாம் வில்லனா வர மாட்டேன், உனக்கு கொலை பண்ணலாம் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் கூட மென்ஷன் பண்ற மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நெட் ஹாப்காப்ளினா ஒரு வில்லனா இந்த படத்துல வந்துடலாம் அப்படிங்கிற நிறைய தியரி பேசிட்டு இருந்தோம். அந்த தியரியை இந்த படத்துல ஜஸ்ட் டீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனால் நோ வே ஹோம் படத்துல நெட் மேஜிக்லாம் கத்துக்கிட்டு ரொம்ப நல்லவரா இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல கூட அவர் ஃபியூச்சர்ல வில்லனா மாறுற மாதிரி காமிக்கவே படல, டீஸ் பண்ணவும் படல. அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்த ஸ்பைடர்மேன் படங்களையும் அவர் வில்லனா வரமாட்டார் தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு படத்தோட எண்ட்ல பீட்டர் பார்க்கர் அவருக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் மேபி நெட் ஃபியூச்சர்ல வில்லனா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அந்த ஆர்கானிக் வெப் சீக்வன்ஸை பத்தி நம்மளால பேசாமையே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் படத்துல இருந்தா வேற மாதிரி இருக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாரும் நினைச்ச சீக்வன்ஸ் அப்படியே படத்துல கொடுத்து மார்வல் சோனி 2 பேருமே ஃபேன்ஸ்க்கான ட்ரீட்டை இந்த படத்துல கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல டோபி மேக்கர் கையில இருந்து மட்டும் எப்படி வெப் ஆட்டோமேட்டிக்கா வருது அப்படிங்கிறது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த பக்கம் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம், நம்மளோட வேலையை பார்க்கலான்னு அவர் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறப்பவும் இந்த பக்கம் இனிஷியலா கொஞ்ச நேரத்துக்கு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் நம்ம டோபி மேக்கரோட ரிஸ்ட்டையே பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த இடத்துலயே மற்ற 2 ஸ்பைடர்மேன் கம்பேர் பண்றப்ப ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் எந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியான ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது கிளியராகவே நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. அடுத்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் தான் நடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் அதிகமாக ஸ்விங் பண்ணி என்னோட பேக் ரொம்ப வலி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு பேசியிருப்பாரு. அந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறப்பவே இட்ஸ் மை பேக் அப்படிங்கிற ஒரு டைலாக் தான் சொல்லியிருப்பாரு. இந்த டைலாக் நம்ம டோபி மேக்கர் படங்களில் ரொம்ப ஐகானிக்கான ஒரு டைலாக். ஸ்பைடர்மேன் 2 படத்தில் வந்திருக்கும். அவருக்கு திருப்பி பவர் வந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறப்ப டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் மேலே இருந்து கீழே விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் அவரோட பேக்கில் அடிப்பட்டு மை பேக் அப்படிங்கிற டைலாக் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் 2 படம் எடுத்துட்டு இருந்த அந்த சமயத்திலேயே டோபி மேக்கருக்கு பேக்கில் ஒரு சின்ன அடிபட்டிருக்கும்.
அவர் வேற ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கப்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அதையும் சேர்த்து ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷாட்டை நோ வே ஹோம் படத்தில் வச்சிருக்காங்க. அடுத்து எந்தெந்த வில்லன்ஸ் கூட சண்டை போட்டு இருக்காங்கன்னு ஒரு சின்ன கான்வர்சேஷன் வரப்ப டோபி மேக்கர் வெனம் கூட சண்டை போட்டதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் தானோஸ் கூட சண்டை போட்டதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே இந்த பக்கம் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் ரைனோ கூட சண்டை போட்டதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவர் எந்த ஏலியன் கூடயும் சண்டை போட்டதில்லை அப்படிங்கிறனால உங்க 2 பேர்த்த விட நான் அந்த அளவுக்கு பாப்புலரான ஸ்பைடர்மேனா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ ரியல் லைஃப்ல இருக்க விஷயத்தை படத்தில் மென்ஷன் பண்ணி அண்ட் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் மூலிமா ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும் ஒரு பெஸ்ட் ஸ்பைடர்மேன் தான் அப்படிங்கிறத சூப்பராகவே படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. இனிஷியலாக எலக்ட்ரோ, சாண்ட்மேன், லிசார்ட் 3 பேருமே ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு வந்துருவாங்க. அந்த 3 வில்லன்ஸுகளுக்கும் 3 ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு சண்டை நடக்கும். இனிஷியலாக 3 ஸ்பைடர்மேனும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதுல ரொம்பவே தடுமாறுவாங்க. ஏன்னா நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் ஒரு டீம்ல வேலை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி டோபி மேக்கர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இவங்க 2 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீம்ல வேலை செஞ்ச அனுபவமே கிடையாது. அதனால அந்த இடத்துல டீமா வேலை செய்யறது எப்படி அப்படின்னு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் மீதி 2 ஸ்பைடர்மேனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான ஸ்பைடர்மேனா எப்படி இருக்கிறது அப்படிங்கறத மீதி 2 ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இது வரைக்கும் ஹாலிவுட்லேயே மிகப்பெரிய ஒரு ஃபேன் சர்வீஸ் ஈவெண்ட் அடுத்து தான் நடக்கும். ஸோ 3 ஸ்பைடர்மேனும் ஒட்டுக்கா ஸ்விங் பண்ணி லேண்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐகானிக் சீக்வன்ஸ் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு படத்தில் வருமா அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டான ஒரு விஷயம் தான். அடுத்து டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் ஈஸியாகவே சாண்ட்மேனை கியூர் பண்ணிடுவார். அண்ட் அந்த இடத்துல சாண்ட்மேன் கியூர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபிளின்ட் மார்க்கோவோட உண்மையான ஹியூமன் பாடியை காமிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்டையர் நோ வே ஹோம் படத்துலேயும் சாண்ட்மேனோட ஹியூமன் பாடியை காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே ஸ்பைடர்மேன் 3 படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட சீக்வன்ஸில் ஃபிளின்ட் மார்க்கோட ஹியூமன் பாடியை காமிச்சிருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோ வே ஹோம் படத்தில் காமிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் டெக்னிக்கலாக இந்த படத்தில் மார்க்கோ ரோலை ப்ளே பண்ணுற அந்த ஆக்டர் நடிக்கவே இல்லை. ஸோ அவர் ஒரு ஷாட்டில் கூட நடிக்கல. ஜஸ்ட் சாண்ட்மேனுக்கு வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்தாரு. அப்போ எப்படி கிளைமேக்ஸில் சாண்ட்மேனோட ஹியூமன் பாடியை காமிச்சிருப்பாங்கல்ல, அது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் அது ஸ்பைடர்மேன் 3 படத்தில் ஆல்ரெடி எடுக்கப்பட்ட ஒரு ஷாட். அந்த ஷாட்டில் சாண்ட்மேன் தண்ணியில் நனைஞ்சதுக்கப்புறம் அவரோட கையெல்லாம் சாண்டாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த ஷாட்டை அப்படியே இந்த நோ வே ஹோம் படத்தில் ரிவர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ஒரு விஷயத்தை தான் லிசார்டுக்கும் பண்ணியிருக்காங்க. லிசார்டில் நடிக்கிற அந்த ஆக்டரும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. அவரோட அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 படத்தில் வந்த பழைய ஷாட்டையே ரிவர்ஸ் பண்ணி இந்த படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னா, மொத்தமாக 2 ரீசன் இருக்கணும். ஸோ நிறைய ஆக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணுறப்ப செலவு கொஞ்சம் அதிகமாகும், அது ஒரு காரணம். இன்னொன்று, இப்போ இந்த 2 ஆக்டர்ஸுக்குமே பழைய படங்களில் இருந்ததை விட ரொம்ப வயசாயிருக்கும். திருப்பி அவங்கள பழையபடி காமிக்கணும்னா அவங்களுக்கும் டி ஏஜிங் பண்ணணும். ஆல்ரெடி ஆல்ஃப்ரட் மொலினா, வில்லியம் டெஃபோ இவங்க 2 பேர்த்துக்குமே டி ஏஜிங் தான் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னும் 2 கேரக்டருக்கு டி ஏஜ் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. அடுத்த இடத்துல நெட்டால போர்ட்டலை க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் லிசார்ட் அந்த போர்ட்டல் வழியாக அவங்களோட ஹை ஸ்கூலுக்குள்ளே புகுந்துருவார். இந்த பக்கம் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த இடத்துல டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கும் லிசார்டுக்கும் அவங்களோட ஸ்கூலில் ஒரு சண்டை வரும். அண்ட் அந்த சண்டையும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி ஒரு லேப்குள்ளே நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதே மாதிரி எக்ஸாக்டாக ஒரு சீக்வன்ஸ் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 படத்துலையும் நடந்திருக்கும். அங்கேயும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் லிசார்ட் கூட கெமிஸ்ட்ரி லேபில் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அண்ட் அந்த மாதிரி ஒரு ஷாட்டை திருப்பி ரெப்ளிகேட் பண்ணுற விதமாக இந்த ஷாட்டை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாள் மிடர் டைமென்ஷனில் தொங்கிட்டு இருந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் அங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு வந்துருவாரு. அந்த இடத்துல எலக்ட்ரோவை கியூர் பண்ண டாக்டர் ஆக்டோபஸ் ஹெல்ப் பண்ண எலக்ட்ரோவும் பழையபடி மேக்ஸ்வெல் டில்லனா மாறிடுவாரு. அடுத்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் மேக்ஸ்வெல் டில்லனை பேசி கன்வின்ஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மேக்ஸ்வெல் டில்லன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரியாலிட்டியில் பிளாக் ஸ்பைடர்மேன் இருக்காமையே போயிடுவான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல மைல்ஸ் மொரால்ஸ் ஸ்பைடர்மேனை தான் அவர் டீஸ் பண்றாரு. அடுத்து மிச்சம் இருக்கிறது கிரீன் காப்ளின் மட்டும் தான். கரெக்டாக கிரீன் காப்ளின் அங்கே கொடுக்குறப்பவே ஒரு டைலாக்கை சொல்லியிருப்பாரு, கேன் த ஸ்பைடர்மேன் ரீச் அவுட் டு பிளே. ஸோ இதே டைலாக்கை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் 1 படத்துலையும் கிரீன் காப்ளின் சொல்லியிருக்காரு. அங்க சொன்ன அதே டைலாக்கை இங்கேயும் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பாக்ஸை மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ண அதில் இருக்க மேஜிக் ரூன்ஸ் வெளியில் வந்து மல்டிவர்ஸில் இருந்து பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு தெரிஞ்ச நிறைய பேர் எம்சியூக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் இருக்க கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு கீழே விழுக ஆரம்பிச்சிடும். இதனால சுற்றி இருக்க இடம் மொத்தமும் டெஸ்ட்ராய் ஆக எம்ஜே கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துட்டு இருக்க எம்ஜேவை ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் பிடிச்சிருவாரு. அண்ட் அந்த இடத்துல கீழே விழுந்துட்டு இருக்க நெட்டை பார்த்தீங்கன்னா கிளாக் ஆஃப் லெவிடேஷன் பிடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மியூசிக்கையும் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நெட் ஒரு கிட்டத்தட்ட சார்சரரா மாறிட்டாரு அப்படிங்கறத இன்டைரக்டா டீஸ் பண்றாங்க. அடுத்து அங்கே கீழே விழுகிற எலக்ட்ரோவை பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக்டோபஸ் பிடிச்சிருவாரு. அதே இந்த பக்கம் கீழே விழுகிற கர்ட் கார்னர்ஸை டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் பிடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட்லேயே நோ வே ஹோம் படம் ஒரு மொராலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத கிளியராகவே காமிச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தோட மிடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ டாக்டர் ஆக்டோபஸை கீழே தள்ளி விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல கீழே விழுகிற எலக்ட்ரோவை பிடிக்கிறது யாரு? டாக்டர் ஆக்டோபஸ். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டோட ஸ்டார்டிங்கில் பறந்துட்டு இருக்க டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனோட காலை பிடிச்சி லிசார்ட் கீழே தள்ள ட்ரை பண்ணுவார். பட் இந்த இடத்துலையும் கீழே விழுகிற கர்ட் கார்னர்ஸை பிடிக்கிறது யாரு? டோபி மேக்கர். ஸோ
நமக்கு எவ்வளவு கெட்டது செஞ்ச வில்லன்ஸா இருந்தாலும் நாம திருப்பி அவங்களுக்கு கெட்டது பண்ணக்கூடாது, ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது, அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் நோ வே ஹோம் படத்தோட பேசிக்கான கான்செப்ட். அந்த கான்செப்டை இந்த ஒரு ஷாட்லேயே கிளியராக நம்ம கிட்ட காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் டெஃபோ கிரீன் காப்ளினை போட்டு கொல்ற நிலைமைக்கு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் போக டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் உள்ள வந்து அந்த விஷயத்தை தடுப்பாரு. ஸோ அந்த இடத்துல டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்டை விட எந்த அளவுக்கு மெச்சூரான ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறத கிளியராக காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கிரீன் காப்ளின் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனை கத்தியால குத்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஏன் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடர் சென்ஸ் வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை இந்த கொலை பண்ண விடாமல் தடுக்கணும் அப்படின்னு அவர் கூட எமோஷனலாக டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் கனெக்ட் ஆயிருப்பாரு. அந்த ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டினால அந்த ஸ்பைடர் சென்ஸ் வேலை செய்யாமல் போயிருக்கலாம். இந்த மாதிரி காமிக்ல நிறைய டைம் நடந்திருக்கு. ஸ்பைடர்மேன் ரொம்ப எமோஷனலாக இருக்க சமயத்துலலாம் அவரோட ஸ்பைடர் சென்ஸ் சில டைம் வேலை செய்யாமல் போயிருக்கு. அடுத்து இப்போ மல்டிவர்ஸ் பிரேக் மூலிமா நிறைய பேர் எம்சியூக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் சில பேர்த்தோட ஷேடோவை மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஷேடோ பார்த்தீங்கன்னா கையில் ஸ்பியர் வச்சுட்டு நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிரேவன் த ஹண்டர் இதே மாதிரி ஒரு ஸ்பியர் தான் வச்சிருப்பாரு. மேபி அது கிரேவன் த ஹண்டராக இருக்க முடியும். அடுத்து இன்னொரு ஷாட்டில் ரைனோ மாதிரி ஒரு உருவம் தெரியும், அது நம்ம ரைனோவாக இருக்கலாம். அடுத்து இன்னொரு ஃபிகர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஸ்கார்பியன் மாதிரியே இருக்கும். ஸோ அது மேபி ஸ்கார்பியனாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 ஸ்பைடர்மேனுமே நம்ம டோபி மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் யூனிவர்ஸ் இல்லாமல் வேற ஒரு ரியாலிட்டியை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொல்யூஷன் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பீட்டர் பார்க்கரை மறந்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேஸ்ட் பண்ண எல்லாருமே பீட்டர் பார்க்கரை மறந்துடுறாங்க. பட் ஸ்பைடர்மேனை எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த ஸ்பெல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போடுறதுக்கு முன்னாடியே டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் நெட் எம்ஜே இவங்க 2 பேர்த்துக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருக்காங்க. ரொம்பவே எமோஷனலான ஒரு சீக்வன்ஸ். அண்ட் அந்த இடத்துல பீட்டர் எம்ஜே இவங்க 2 பேர் அவங்களோட லவ்வை பற்றி பேசிட்டு இருக்கப்ப பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தை ரொம்ப பிரகாசமாக காமிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர்த்தோட லவ் அந்த சூரிய வெளிச்சம் மாதிரியே எந்த அளவுக்கு ரொம்ப பியூரானது அப்படிங்கிறத நம்ம கிட்ட ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல பிரியறதுக்கு முன்னாடி எம்ஜே ஐ லவ் யூ சொல்லுவாங்க. அதே டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் சொல்ல வரப்ப எம்ஜே பீட்டர் பார்க்கரை தடுத்துட்டு இப்போ நீ ஐ லவ் யூ சொல்லாத, என்னை அடுத்து பார்க்க வரப்ப ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் பார்க்கரை சொல்ல விடாமல் தடுத்திருப்பாங்க. அடுத்து பீட்டர் பார்க்கர் அங்கிருந்து கிளம்பி போக ஸ்பெல் மொத்தமாக உலகம் பூரா பரப்பிடும். அதுக்கப்புறம் பீட்டர் எம்ஜே ஹாப்பி இவங்க எல்லாருமே பீட்டர் பார்க்கரை மறந்துட்டாங்க, ஆனால் ஸ்பைடர்மேனை மறக்கல. அண்ட் இந்த ஃபர்கெட்டிங் ஸ்பெல் எப்படிலாம் வேலை செய்யும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. அடுத்து படத்தோட எண்ணிக்கையும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா பீட்டர் பார்க்கர் அவருக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தனியாக போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரோட ரூமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் மாச கடைசியான மறக்காம ரெண்டை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் கூட டிட்கோவிச் படத்தில் வந்த ஹவுஸ் ஓனர் காமிப்பாங்களோன்னு நினச்சேன், பட் அவரை காமிக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு பழைய படத்தில் வந்த அதே ஆக்டர் அந்த ரோலை ப்ளே பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். பட் அதே பேரில் டிட்கோவிச் அப்படிங்கிற பேர்லேயே ஒரு ஹவுஸ் ஓனர் மேபி இருக்கலாம். அந்த விஷயத்தை அடுத்த ஸ்பைடர்மேன் 4 படத்தில் நமக்கு காமிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஃபைனலாக கிளாசிக் ஸ்பைடர்மேன் சூட்டை போட்டுட்டு ஸ்பைடர்மேன் பறந்து போகிற மாதிரி அவரோட ஸ்விங்கிங்கோட படத்தை முடிச்சிருப்பாங்க. அண்ட் பறந்து போகிற ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஹாக்காய் ஃபைனல் எபிசோட் நடந்த இடத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதனால் ஹாக்காய் ஃபைனல் எபிசோடில் ஸ்பைடர்மேன் பறந்து போகிற விஷயத்தை காமிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காமிக்கல. அப்போ ஹாக்காய் ஃபைனல் எபிசோடும் ஸ்பைடர்மேன் அங்கே பறந்து போகிற விஷயமும் வேற நேரங்களில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து படத்தோட பிரேக் டவுன் இதோட முடிஞ்சது. பட் ஃபைனலாக ஒரு சின்ன டீடைல். ஸோ டாம் ஹாலண்ட், டோபி மேக்கர், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இந்த 3 ஸ்பைடர்மேன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப க்ளோஸான 2 பேர்த்த அவங்க இழந்திருக்காங்க. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன், டோனி ஸ்டார்க், ஆண்ட் மே இவங்க 2 பேர்த்த இழந்துட்டாரு. டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் அங்கிள் பென் அவரோட ஃப்ரெண்ட் ஹாரி ஆஸ்பானை இழந்துட்டாரு. ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் அவரோட அங்கிள் பென் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் குவென் ஸ்டேசி இவங்க 2 பேர்த்த இழந்துட்டாரு. 3 ஸ்பைடர்மேனும் 2 பேர்த்த இழந்திருக்காங்க. பர்சனலாக பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அங்கிள் பென், ஆண்ட் மே, கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் 4 பேர்த்தையும் 3 ஸ்பைடர்மேன் டோட்டலாக சேர்ந்து இழந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் சூப்பராகவே பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் கோயின்சிடென்ஸ் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல டீட்டெயிலாக இருந்ததுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழரி கிரியேஷன் சேனல். டாடா.